அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் தற்போது ரயில்வே கேட் முறையாக மூடப்பட்டதா என ரயில்வே துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கடலூர் அருகே ரயில் மீது பள்ளி வேன் மோதி விபத்து ஏற்பட்டதுல 3 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்று அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக ரயில்வே தங்கள் தரப்புல முதற்கட்ட விசாரணை தொடங்கியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர் செம்மங்குப்பம் அருகே குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற பள்ளி வேன் மீது இந்த ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதுல செம்மங்குப்பம் அருகே பள்ளி வேன் டிரைவர் ரயில்வே கேட்டை கடக்க முயற்சி செய்ததாக முதற்கட்ட விசாரணையில தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அப்போது சிதம்பரம் சென்று கொண்டிருந்த ரயில் பள்ளி வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. ரயில் வருவதை டிரைவர் கவனிக்காமல் கடக்க முயன்ற போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக சொல்லப்பட்டாலும் கூட ரயில்வே கேட் திறந்திருந்ததால் வாகனம் என்பது பள்ளி வாகனம் உள்ளே சென்றதா என்பது குறித்து இந்த விசாரணையை ரயில்வே தரப்புல மேற்கொண்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. ரயில் வரும்போது ரயில்வே கேட் மூடப்படாததால இந்த விபத்து நேரிட்டுள்ளதா, நடந்த இடத்துல குடியிருப்பு வாசிகள் தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஆளில்லாத ரயில்வே கேட் என்பதாலும் தானியங்கி முறையில கேட் முறையாக நீண்டுவதற்கு சிக்னல் கிடைத்ததா என்பது குறித்து ரயில்வே முதற்கட்ட விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக இந்த பகுதியில ஒரு பரபரப்பு என்பது நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கடலூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து ரயில்களுமே இரு மார்க்கத்திலும் தாமதமாக செல்லக்கூடிய கடலூர் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரயில்வே கேட் முறையாக மூடப்பட்டதா என ரயில்வே துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் வருவதை வேன் ஓட்டுநர் கவனிக்காமல் கேட்டை கடக்க முயற்சித்ததாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. ரயில் வரும்போது ரயில்வே கேட் மூடப்படாததால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். ஆளில்லாத ரயில்வே கேட் என்பதால் தானியங்கி முறையில் கேட் மூடவில்லையா, ரயிலுக்கு சிக்னல் கிடைத்ததா என தீவிர விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து காரணமாக கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை வழித்தடத்தில் அனைத்து ரயில்களும் தற்போது தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.